ஆமாங்க சரி சரி ஓகே உங்ககிட்ட மலர் இப்போ வந்துருவா. இந்த வந்துடுறேன். சரி சரி. பொண்ணு வந்துருச்சு. இந்த குடு. ம் குடு. எங்களுக்கு மலர தெரியாதா? அர்ஜுன், நீதான்டா பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோ. ஆ ஆ இதான் பொண்ணு, பேரு மலர். ஹாய் மலர். ஐம் அர்ஜுன். ஆக்சுவலா நீங்க தலை குனிஞ்சே நிக்கிறீங்களா? இட்ஸ் ஓகே. எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா? எனக்கு இவனை பிடிக்கல. எனக்கு இவனை பிடிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் கிடையாது. மலர் யாரை கேட்டு இவனை வர சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. ஏய் பேசு.
நல்லபடியா முடிஞ்சது. சரிப்பா. மாப்பிளையும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. வரமா? போயிட்டு வரேன்க்கா. பாய். போயிட்டு வரேன் மாமா. ஓகே பாய். பாய். வரமா பாய். வரமா பாய். வாங்க. மாப்பிள்ள ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு. ரொம்ப நாள் பழகுன மாதிரி சகஜமா பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எப்பவுமே அப்படிதான். சீக்கிரமா எல்லார்கிட்டயும் பழகிடுவான். அவன் இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும். நீங்களாம் என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நல்ல குணமா இருக்காரு, நல்ல வேலை, நல்ல சம்பளம். மலரையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உமா அப்பா சொன்ன மாதிரி அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஆமாப்பா, எனக்கும் ஓகே தான். அதுக்கப்புறம் இதே மாதிரி நல்ல இடம் அமையும்னு உறுதியா சொல்ல முடியுமா? முடியாது. இந்த மாதிரி ஒரு இடம் நீங்க எங்க தேடினாலும் அமையாது. சும்மா சாதாரண வேலையில இருந்தாலே அத்தனை பவுன் போடுங்க, இத்தனை பவுன் போடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா எங்க அப்பா முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொல்லிருக்காரு. நல்லா யோசிச்சுக்கோங்க மாமா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். இருந்துட்டாலும் செஞ்சுட்டு தான் நீ மறுவேளை பாப்ப. எனக்கு யாரும் செய்ய வேண்டாம். நான் சம்பாதிக்கிறேன்னு தான் சொல்றேன். என்ன? இப்படிதான் வாழணும்னு நீங்கெல்லாம் முடிவெடுத்தா எப்படி? பா, இவ என்னப்பா பேசிட்டே இருக்காங்க, நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. மலர், என்னம்மா நீ? உன் நல்லதுக்கு தானே எல்லாரும் சொல்றாங்க, புரிஞ்சுக்கம்மா. நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. கல்யாணத்துக்கு நான் இன்னும் மென்டலி ரெடி ஆகலப்பா. கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். ஏய், அது வரைக்கும் இந்த மாப்பிள்ள உனக்காக காத்துக்கிட்டே இருப்பாரா? இவரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? ஏய், ஒருவேளை இவர் எனக்கு பிடிச்சிருந்து அவருக்கு என்ன பிடிக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ எனக்கு அவரை பிடிக்கல. உமா 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 நில்லுமா. உமா நில்லு. ரவி, உமா ஷோ இங்க பாரு மலரு, மாப்பிள்ள கிட்ட ஒரே ஒரு குறை இருந்தா சொல்லு, இந்த கல்யாணத்தை வேணான்னு நானே நிறுத்துறேன். அவர்கிட்ட குறை இருந்தா என்ன, இல்லன்னா எனக்கு என்ன? எனக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். வேற சம்பந்தம் பார்த்தா நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும்னு பயப்படுறியா நீ? ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்னடா அவபாடு பேசிட்டே இருக்க, நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. ராஜா, என்னடா இது? கை நீட்டு பழக்கம் தப்பு ராஜா. அப்ப அவ பேசிட்டே இருக்கா, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அவ பேசுறது மட்டும் கரெக்டா? எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ல கூட இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லல்ல. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா போதுமா? வாழ போறது நான் தானே.
பாருங்க அவ இன்னும் எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கான்னு. மலரு ஏண்டி இப்படி பண்ற? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலமா. நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? நீங்க ஒருத்தர் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நான் எதுவுமே பேசாம கல்யாணம் பண்ணிக்கணுமா? வேணும் வேணான்னு சொல்ல எனக்கு இந்த வீட்ல சுதந்திரம். ஏ மலரு, இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்ல. அப்புறம் ஏன் கேக்குற? சரி, ஏதோ டென்ஷன்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது வாரேன். இந்தா தண்ணி குடி. நான் கேட்டேனா உன்கிட்ட? தண்ணி குடிச்சா டென்ஷன் குறையும்னு யார் சொன்னா உனக்கு? சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் இப்ப என்ன பண்ணும் சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? யார? யாரையா? இரு இரு பொறு. ஏதாவது எனக்கு புரியுற மாதிரி சொல்றியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கோடா. அதுக்கு தான் நான் ரெடியா காத்து நிக்கிறேன்ல. அப்புறம் எதுக்கு கடுப்பா வர? எப்போ பண்ணிப்ப? அது நீ சொல்லு. இப்போ. புரியல. இப்போவா? ஆமா, இப்போதான். ஏய், இப்போ எப்படி? என்ன கேக்குற? அறிவில்லை உனக்கு? ஏய், கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்கணும், சத்திரம் புக் பண்ணணும், ஊருக்காரங்களை கூப்பிடணும். அதான முக்கியம்? அதான் முக்கியம். நான் பொண்ணு, நீ பையன். சினிமால பாக்குறல, ஒரு மஞ்சள் கயிறு, ஒரு மஞ்சள் துண்டு, அத நீ கழுத்துல கட்டினா போதும். என்னங்க, வாங்க சாப்பிடலாம். இல்ல சீதா, எனக்கு இப்ப பசிக்கல. என்னங்க இது, சின்ன பையன் மாதிரி கோவத்தை சாப்பாட்டுல காட்டிக்கிட்டு. வாங்க வந்து சாப்பிடுங்க. கோவம் இல்ல சீதா, வருத்தம். விடுங்க, நம்ம பொண்ணு தானே, அவகிட்ட பேசிக்கலாம், புரிஞ்சுப்பா. இல்ல சீதா, அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து தப்பா வளர்த்துட்டோமோன்னு தோணுது. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். பண்ணிக்கலாம், முதல்ல உட்காரு நீ. இல்ல, நான் உட்காரலாம் இல்ல. சரி, வீட்ல என்ன நடந்துச்சு? எங்க வீட்ல அமெரிக்கா மாப்பிள்ள பாத்திருக்காங்க. ஐயோ, அதுக்கு நீ என்ன சொன்ன? மெக்கானிக் மாப்பிள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட கேட்டு பாக்குறேன். அவன் வேண்டான்னு சொன்னா அமெரிக்கா மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன சொல்லட்டும்? ஏய், விளையாடாத. நிஜமா தாண்டா சொல்றேன். என் வீட்ல அமெரிக்கா மாப்பிள்ள பாத்துட்டாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா சீதா, துடுக்கா பேசுறான்னு எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு கண்டிக்காம வளர்த்துட்டோம். இப்ப அவ என்ன செஞ்சிட்டான்னு நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன சீதா, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? அவங்க இவ்வளவு பெரிய இடம், யாரு பார்த்த மாப்பிள்ள? பையனும் தங்கமானவன். இவ அவங்கிட்ட என்னத்த குறைய கண்டுட்டா வேண்டான்னு சொல்றா? அவ மாப்பிள்ள கிட்ட எதுவும் குறைன்னு சொன்னல? சொல்லுங்க, மாப்பிள்ள கிட்ட அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்குன்னு எதுவும் சொன்னாளா? பின்ன அவளுக்கு பிடிச்சவனை கட்டுவேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு தானே அர்த்தம். என்ன பேசுறீங்க? அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய அவ கட்டுவேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப என்ன, உன் பொண்ணு பண்ணது நியாயம்னு பேசுறியா? நம்ம பொண்ணு. அதெல்லாம் புரியுது. நல்ல இடம் சீதா.
அது எப்படி உன்னை கேட்காம பாப்பாங்க? உனக்கே தப்புன்னு தோணுதுல்ல? ஆமா, கட்டிக்க போற உன்னை கேட்காம அது எப்படி பாப்பாங்க? அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லா அப்பாக்களும் ஒரே மாதிரி தானே காட்டிட்டாங்க. ஏங்க எங்கேயோ வெளியில ஜாலியா போனவுல உடனே வர சொன்னீங்க. புடவைய மாத்து அத மாத்துன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் நடுவுல கூட்டிட்டு வந்து இவன் தான் உன் புருஷன்னு சொன்னா யாருக்கு தான் கோவம் வராது? சொல்லுங்க. ஆம்பளையா இருந்தாலும் கொஞ்சம் திகைச்சுதான் போவான். அவனை கட்டிக்க முடியாத சொல்ல வேண்டியதானே? அத சொல்லாம இருந்திருப்பேனா? அதுக்கு என்ன சொன்னாங்க? பலார்னு ஒண்ணு விட்டா எங்க அண்ணா. மலரே. ஆமா பாண்டி, என்ன கை நீட்டி அடிச்சான் அவன். தனிகாச்சல அண்ணனோட குணம் நமக்கு தெரியும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிப்பாரு. நாம மாட்டேன்னு சொல்ல முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது. அதுக்காக நம்ம பிள்ளைங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? அவகிட்ட நிதானமா எடுத்து சொல்லணுங்க. இது அவ வாழ்க்கை. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாதுல்ல. பேசுவோங்க. நான் நினைச்ச மாதிரி அவங்க இல்ல. நான் மட்டும் எதுக்கு அவங்க நினைச்ச மாதிரி இருக்கணும்? நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? எதுக்கு? நீயும் போய் அடி வாங்குறதுக்கா? இல்ல மலரே, அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. சரி இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்லு. அத வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு. சரி வா பண்ணிக்கலாம். எப்போ? இப்பதான். கோவில் எல்லாம் பூட்டி இருப்பாங்களே. எங்க ஏரியா அம்மன் கோயிலே பண்ணிக்கலாம். பூஜாரி தெரிஞ்சவர் தான், சொன்னா கோயிலாம் திறந்துடுவாரு. இந்த ராஜாவுக்கு எங்கிருந்தா அவ்வளவு கோவம் வருதோ? சட்டுன்னு கை நீட்டிட்டா. நீங்க முதல்ல சாப்பிட வாங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன். பேசுங்க. அவங்கிட்ட என்ன பேச? அவன் நியாயமா தானே பேசினா? எந்த நியாயத்தை பேசினாலும் பொம்பளை பிள்ளை கிட்ட கை நீட்டுறது தப்புன்னு மட்டும் சொல்லுங்க. அது போதும். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா? இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் முக்கியம். எப்போ எப்படின்றதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. பாண்டி, சொல்லு மலரே. நிஜமாவே நான் அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? என்ன மலர் இப்படி கேக்குற? எனக்காக என்ன வேணா செய்வியா? இந்த உசிரே ஒன்றுதானே மலரே. உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் சொன்னதும் தாலி கட்ட தயாரா இரு. இந்த கல்யாணம் இப்படிதான் நடக்க போகுது. பார்த்து